சார் 10ஆம் தேதி டியூட்டில இருந்து யாரு? நான் தான். ஏன் கேக்குற? காரணத்தோட தான் கேட்கிறேன். 10ஆம் தேதி உங்க ஸ்டேஷன் வண்டி வெளியே போயிருக்கு. எங்க போச்சு? எதுக்காக போச்சு? அந்த வண்டி எங்கேயும் போலையா? எதுக்கே கேக்குற? கல்யாண மண்டபத்துக்கு இந்த வண்டி எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? கல்யாண மண்டபத்துக்கு எப்படி வந்துச்சு? அது வந்து இதெல்லாம் எதுக்கே நீ கேக்குற? சொல்றா, உண்மையை சொல்ல போறியா இல்லையா? எப்படி வந்துச்சு? சொல்றா, சொல்ல போறியா இல்லையா? தெரியாது. 10ஆம் தேதி ராத்திரி ஒருத்தன் வந்து 10,000 ரூபாய் தரேன், 1 மணி நேரத்துக்கு வண்டியை கொடுன்னு கேட்டா, பணத்துக்கு ஆசைப்பட்டு நானும் கொடுத்துட்டேன். இவனா? இவன் தானே? இவன் நல்லா பார்த்து சொல்லு. சத்தியமா இவனுக்கு பொய்யா சொல்ற? அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. குழந்தை குட்டிக்காரங்க, இது வெளியே தெரிஞ்ச வெளியே போடுங்க. புள்ள குட்டிக்காரங்க, ஏதோ அடிக்காதீங்க. இவனாங்க, இவனாங்க, இவனா? எதுக்காக ஃபயர் சர்வீஸ் வண்டி எடுத்துட்டு வந்த? என் தங்கச்சி உயிரோட கொளுத்தி விட்டது யாரு? அவ கழுத்துல தாலி கட்டினது யாரு? அவனுக்கு என்ன நடந்துச்சு? சொல்றா, சொல்றா, சொல்ல போறியா இல்லையா? என்ன கொண்டாத, என்ன கொண்டாத, நடந்ததை சொல்லிடுறேன். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக உன் தங்கச்சிய தீய அணைக்கிற வண்டியில கடத்திட்டு போனேன். உன் தங்கச்சி தப்பிச்சு போனா எல்லா உண்மையும் வெளியே தெரிஞ்சிருங்கிறதுனால ஆர்கே அவளை உயிரோட எரிச்சிட்டான். எல்லாத்தையும் சரியா செஞ்ச நாங்க அவ கழுத்துல இருந்த தாலியை மறந்துட்டோம். தாலியை திருட ஆள் அனுப்புனது நான் தான். அவன் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டதும் அவனை கொன்னதும் நான் தான். எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு பிறகு ஆர்கே தஞ்சாவூர்ல பதவி பிரமாணம் எடுக்க சொன்னதும் நான் தான். இப்படி துரோகம் பண்ணிட்டியாடா? இந்த எலெக்ஷன் ஆர்கே ஜெயிக்கலனா அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிடலாம். ஆனா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் தங்கச்சி திருப்பி கிடப்பாளடா. கொலகாரன் கூட என் தங்கச்சி முகத்தை பார்த்தா திரும்பிடுவாண்டா. அந்த பூ அநியாயமா பொசுக்கிட்டியடா. நம்ம நாட்டுல சாமியை நம்புற அளவுக்கு ஜோசியத்தை நம்புறாங்க. கலாச்சாரத்தை பாதுகாக்கத்தான் சாஸ்திரத்தையும் சம்பிரதாயத்தையும் படைச்சிருக்காங்க. உன்ன மாதிரி 4 பேர் அந்த ஜோசியத்தை கலங்கப்படுத்தினா இந்த பூமியை தாங்காது. ஏன் தங்கச்சியை காவு கொடுத்துட்டு அந்த ஆளுக்கு பதவி பிரமாணம் எடுத்துருவானா? சொல்லு, எங்கடா இருக்கா? சொல்றா, சொல்றா, சொல்றா.
வேண்டும் 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 வேண்டும். டிராபிக்க க்ளோஸ் பண்ணு. டிவி ஸ்டேஷன் பக்கம் யாரும் வராம பாத்துக்கங்க. வேண்டும் 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 வேண்டும். ஆர்கே பெண்ணின துரோகி ஆர்கே ஆர்கே தமிழ்நாடு முழுவதும் நிலைமை கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கு. பட்டுக்கோட்டையில 2 பஸ்ஸுக்கு தீ வச்சிட்டாங்க. பாளையங்கோட்டையில ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தீ வச்சு கொளுத்திட்டாங்க. சார், இங்க சிட்டில ஆர்கேவோட ஹெட் ஆபீஸர் சூறையாடிட்டாங்க. விட்டா தமிழ்நாடு பஞ்சாபா மாறிடும் போல் இருக்கு. பொதுமக்களுக்கு இப்பதான் சார் புத்தியே வந்திருக்கு. இதுவரைக்கும் அரசியல்வாதிகளுக்காக போராட்டம் நடத்திருக்காங்க. இப்பதான் அவங்களுக்காக போராட்டம் நடத்துறாங்க. இந்த போராட்டம் நிச்சயமா ஜெயிக்கும். என்ன சார் சொல்றீங்க? சிவா வச்சிருக்கிறது சாதாரண கோரிக்கையா? ஜனாதிபதி இங்க வரணுங்கிறான். இது நடக்கக்கூடிய காரியமா? நிச்சயமா நடக்கும். தமிழ்நாட்டோட தலைவர் நல்லா இருக்கிறதுனால தான் சிவாவோட வேண்டுகோளுக்கு ஜனாதிபதியே சம்மதிச்சிருக்காரு. இந்நேரம் விமான நிலையத்துக்கு வந்திருப்பார்.